நங்கவள்ளியில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக துவங்க உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் தேதியே இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் பரப்புரை கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இல்லைங்களா? நம்ம அதை தானே நினைப்போம். தேர்தலே இன்னும் தேதி அறிவிக்காத இந்த கால சூழ்நிலையில் ஏன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அங்கே மன்றத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அரைவேக்காடான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மக்கள் பிரதிநிதியாக பாசிச பாஜகவால் அங்கே அமர்த்த வைக்கப்பட்டுள்ள இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களது நடவடிக்கை எப்படி இருந்தது, அதை பற்றிலாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அப்போது பரப்புரையை இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த திராவிடர் விடுதலை கழகத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா முன்னாள் தலைவர் எல் முருகன் ஆகட்டும், இந்நாள் தலைவர் ஆட்டுக்கார அண்ணாமலை ஆகட்டும், தொடர்ந்து அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ தூரம் அவங்களுடைய வேர்வையை சிந்தி, இரத்தத்தை சிந்தி, அவங்களுடைய உழைப்பை போட்டு நம்ம இங்கே எவ்வளோ தூரம் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி அவங்க ஒரு படம் இப்போ வெளியே இருந்தது சமூக வலைத்தளத்தில், கொசு உறிஞ்சிற மாதிரி நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி மோடி அரசு நம்மளுடைய உழைப்பை உறிஞ்சி கொண்டு இருக்கின்றார்கள். அது ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த பாசிச பாஜக எல் முருகன் அவர்கள் அங்கே சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், ஐயோ என்னை கிள்ளி வச்சிட்டான் மிஸ், ஐயோ என் அழிரபரை திருடிட்டான் மிஸ், என்னுடைய பென்சிலை திருடிட்டாங்க மிஸ் அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைகள், சின்ன பிஞ்சு குழந்தைகள் சொல்கிறது போல் சமூக ரீதியாக என்னை இவங்க ஒடுக்கிறதுக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான டிஆர் பாலு ஐயா அவர்களை அந்த ஒரு தாக்கம் சமூகத்தின் மூலமாக தாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் பொய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆக்சுவலாக எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணினார் அப்படின்னா, நம்மளுடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரான ஆர் ராசா அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு மக்கள் சென்னையிலையும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் இன்னலுக்கு ஆளானாங்க. அந்த துயர சம்பவத்துக்கு மத்திய அரசு, இந்த பாசிச பாஜக அரசு என்ன நிதி ஒதுக்குனாங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பில்லை. கேட்ட நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை எல் முருகன் அவர்களுக்கு. ஆனால் தொடர்ந்து எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க. மாற்றாக உண்மை நிலை என்ன, என் மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வரி பணத்தில் இருந்து நீங்கள் நிதி எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எங்களுடைய இன்னல்களுக்கு துயர் துடைப்பதற்காக நிதி என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றிலாம் பேசாமல் நம்ம கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு இந்த பக்கம் ஒரு ட்ராக் எடுத்து இன்னொரு ரூட்டில் பஸ் ஓட்டுறாங்க. அப்படியான எல் முருகனை கண்டிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றது. இதை தொடர்ந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இங்கே அங்கே எல் முருகன் அவர்களை தாக்கிட்டாங்களாமா. அதனால தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். யார்? டிஆர் பாலு ஐயா. ஒருபோதும் மன்னிப்பு கேட்கக்கூடிய பரம்பரை எங்களுடைய பரம்பரை அல்ல. சாவக்கர் பரம்பரையா காலில் நீட்டிவிட்டு விழுகிற அளவுக்கு அப்படியான கொள்கை ரீதியிலேயே நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சாமி கும்பிட்றவங்களாகட்டும் கும்பிடாதவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ரத்தத்திலையும் பெரியாரின் கொள்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படியே ஊறி போயிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே காய்கறி கடை போட்டிருக்கிற அக்காவாகட்டும், பாட்டியாகட்டும், தாத்தாவாகட்டும், டீ கடை அண்ணனாகட்டும், டீ ஆத்திர அண்ணனாகட்டும், அவங்களுடைய உழைப்பிற்கும் அப்பாற்பட்டு தாலி குண்டுமணியை கூட அடகு வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்த கூலி தொழிலாளிகள் வாழக்கூடிய தமிழ்நாடு இது. இங்கே நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னோடனே நீட்டி விட்டு காலில் உருந்து
மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்கள் என்ன சூடு சொரணை இல்லாத பாஜக காரங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸு அவதூறான வழக்குன்னு நம்ம சொல்லிட்டா போதும், உடனே எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, வயிற்றுல புழுவு இருக்குது. வெக்கமா இல்லை? இந்த மாதிரி தானே மன்னிப்பு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து வெளியில் வரீங்க. உங்களை மாதிரி எங்களையும் நினச்சிட்டிங்களா? எங்களுடைய மக்களுக்காக, மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா, ஐயோ என்னை கிள்ளிட்டான், என்னை அடிச்சிட்டான், என்னை சமூக ரீதியாக தாக்கிட்டான் அப்படின்னு போய் பரப்ப வேண்டியது. நிறைய பேத்துக்கு அது தெரியறதே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தோழர் பெருமாள் அவர்கள் சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரேன், நீட்டை கொண்டு வரேன், நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடாது. புதிய கல்விக் கொள்கைன்னா நீங்கள் ஏதாவது நினச்சிக்க வேண்டாம். நம்மளுக்கு இப்போ 10வது 12வது பொது தேர்வு வைக்கிற மாதிரி 5வது 3வது 5வது 8வது போன்ற சின்ன சின்ன வகுப்பில் இருந்தே அவங்களுக்கு தடைகளை உருவாக்குறாங்க. நம்மளோட கலைஞர் அந்த காலத்துலேருந்து என்ன சொன்னார்? ஆல் பாஸ், 8th வரைக்கும் ஆல் பாஸ், எல்லாம் படிங்க, போடுங்க, ஓடுங்க. இப்போ என்னெல்லாம் ஆல் பாஸ் பண்ணி 8th வரைக்கும் விடலைன்னா எனக்கெல்லாம் அந்த ஸ்பார்க்கே வந்திருக்காது. எப்போயோ 3வதுலேயே ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பேன். இன்றைக்கி நான் பிஜி வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா படி. காலை சிற்றுண்டி திட்டம் தரோம், மதிய சிற்றுண்டி திட்டம் தரோம், இலவச கட்டண பேருந்து தரோம், சீருடை தரோம், பள்ளி கொண்டு போகிற பை தரோம், புத்தகம் உங்களுக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நான் இங்கே படித்தா போதும், வந்தால் போதும், உட்கார்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியான கல்வியை இப்போ மருத்துவ கல்வியை நீட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து தடை பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. 2வது, நம்மளுடைய பிள்ளைகள் மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு இன்னொரு தடையும் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரிகள் துவங்க தடை. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் 600 மக்களுக்கு, அதாவது 600 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு மருத்துவருக்கு 600 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. அவங்களுக்கு 1000 பேர்த்துக்கு ஒரு மருத்துவர் வர வரைக்கும், ஒரு பாப்புலேஷன் பிளாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா? அது வரைக்கும் மருத்துவக் கல்லூரி இங்கே துவங்கக்கூடாதாமா தமிழ்நாட்டில்? எப்படிலாம் தடை போடுறாங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம். ஒரு 200 பேர்த்துக்கு ஒரு மருத்துவராக கூட நம்ம கொண்டு வரலாம். நல்ல ஒரு சீரான ஒரு உடல்நிலை கொண்ட மக்களாக நம்மளால் இருக்க முடியும். இதை எல்லாத்தையும் தடை பண்ணக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு முட்டுக்கட்டையை பாஜக போடுறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தொடர்ந்து படிக்க வைக்கணும். கொரோனானால நிறையா பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸே இல்லாமல் வீட்டோட முடங்கி இருந்தாங்க, செல்ஃபோனுக்கு அடிமையானாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி. அண்ணா எல்லா திட்டத்தையும் அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த திட்டத்தை கொஞ்சம் விலாவரியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இல்லம் தேடி கல்வி, நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இதில் பயனடைஞ்சிருப்பாங்க? யாராவது சொல்லுங்கள். யாருமே இல்லை. ஆனால் 1ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை இல்லம் தேடி கல்வின்னு வாலண்டியர்ஸ் மூலமாக அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுவலகமோ ஒரு டியூஷன் சென்டரோ ஏதோ ஒரு பக்கம் போய் நடத்ததன் மூலமாக 34 லட்சம் குழந்தைகள் அதனால் பயன்பெற்றுட்டு வராங்க. நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கேயே இல்லை அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் 100-200 பேர் படிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 34 லட்சம் அப்படிங்கிறது பெரிய நம்பர் தானே. இந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி 10 காசுன்னா கம்மியாக தான் இருக்குது, 1 கோடினா அதிகமாக இருக்குல்ல. அதே தான் 34 லட்சம் பள்ளி மாணவர்கள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி படிப்பை முடித்து வெளியில் வந்துடுறோம், எப்படியாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்துடுறோம். ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்து சும்மா நானும் டிகிரி ஒரு பெருமைக்கு, என்னைய மாதிரியே வச்சுக்கோங்களேன், டிகிரிக்கு பெருமைக்கு வாங்கினா போதுமா? நம்மளோட பசங்க நல்ல வேலைக்கு போகணும் இல்லையா? அப்போ அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும் இல்லையா? அப்போ திறமையை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்.
ஒரு பேர்லையும் பாருங்க நம்மளுடைய சுயமரியாதையை காக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், உயர்வுக்கு படி, இது போன்ற ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவே நம்ம என்னைக்கும் யார் கையையும் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு மரியாதையற்ற சமூகம் கிடையாது. இது அறிவார்ந்த சமூகம், பண்பட்ட தமிழ்நாடு மக்கள். அப்போ இவர்களுக்கான அந்த திட்டத்தின் மூலமாகவே நம்மளுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய மாணவ செல்வங்களின் எண்ணிக்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கள. நான் முதல்வனால யார் என்ன பயனடைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹிந்து பேப்பர் இப்போ பாராட்டியிருக்கு. பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய 8 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்துகின்றார்கள். 17 லட்சம் பாலிடெக்னிக் மாணவர்கள் பயன்பெறுறாங்க. 17 லட்சம் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுறாங்க. 2 லட்சம் பாலிடெக்னிக் மாணவர்கள், 64,000 ஒரு ஆண்டு அந்த தொழிற்பயிற்சி ஐஐடி படிப்பாங்கள்ல, 64,000 மாணவர்கள். இத்தனை லட்சம் சொன்னேன், கூட்டி பார்த்தீங்க எவ்வளோ தெரியுங்களா? 27 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தங்களுடைய திறமையை மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதன் மூலமாக, அதாவது 2022 2023 அறிமுகப்படுத்தின இந்த திட்டத்தின் மூலமாக ஓராண்டு பயிற்சி பெற்றதின் மூலமாக இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் போன்ற ஒரு 4 மாவட்டத்தில் இருந்து 1,19,000 மாணவர்கள் இப்போ வேலை வாய்ப்புக்கு அவங்க வேலைக்கு பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க. எந்த வேலையில்? அங்கே இருக்க டீ கடையிலையா? மோடி சொன்னாரே பக்கோடா போடுங்கன்னு சொல்லி, பக்கோடா போடுறக்கா, டீ ஆத்துறக்கா, ரயில்வே ஸ்டேஷனில் டீ போடுறக்கா. சிடிஎஸ்ங்கிற பெரும் நிறுவனம், ஃபாக்ஸ், டிவிஎஸ், பென்டோகிரான், போச் போன்ற பெரும் நிறுவனங்களில் ஒரு மாணவரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய திறமை வாய்ந்த அறிவார்ந்த மாணவர்களாக இன்னைக்கு அவங்கள மேம்படுத்தியிருக்காங்க. ஓராண்டில் 1,19,000 மாணவர்கள் அப்படின்னா, மோடி சொன்ன மாதிரி ஆண்டுக்கு 2 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரே மோடி, 10 வருஷமாக எத்தனை கோடிக்கு சேர்த்திருக்கணும்? யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்தாரா? நடக்கிறாங்க, பானிபூரி விற்கிறாங்க, பேல்பூரி விற்கிறாங்க, பான் பராக் விற்கிறாங்க. இதுதானே அவங்களோடது. இங்கே வந்து எங்கள் கூலி தொழிலாளிகளாக இங்கே இருக்காங்க. அப்போது கூலி தொழிலாளிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, படித்து முடித்ததன் காரணமாக அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல வேலையை ஏற்படுத்தணும்னு தொழில் நிறுவனங்களை ஈர்த்து இன்றைக்கி இங்கே தொழில் நிறுவனங்களை நிறுவிட்டு வந்துட்டுருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இப்படியான திட்டங்களை நம்மளுக்காக கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. இவர் காலை சிற்றுண்டி திட்டம், காலை சிற்றுண்டி திட்டத்தினால ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ படிக்குது, போகிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்களுடைய அந்த பயனால் நம்மளுக்கு என்ன பயன், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் 100 விழுக்காடு வருகை பதிவு இப்போது அதிகரிச்சிருக்கு. 1543 பள்ளிகளில் அது ஆரம்பிக்கப்பட்டது காலை சிற்றுண்டிங்கிறது. 1300 பள்ளிகளில் 100 விழுக்காடு பதிவு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் 98 விழுக்காடு, கரூரில் 97 விழுக்காடு, நீலகிரியில் 96 விழுக்காடு, திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூரில் 100 விழுக்காடு குழந்தைகள் பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நம்மளுடைய பிள்ளைகள் 100 விழுக்காடு படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படிக்காத, எழுத்தறிவு இல்லாத சமூகம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஒரு நபர் கூட இன்னும் எதிர்காலத்தில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரும் தலைமுறையினர், வருங்கால இளைஞர்கள் யாருமே படிப்பறிவா அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. கை நீட்டி நீ படிக்காதவன்னு நம்மளை யாருமே சுட்டி காட்ட முடியாது. இங்கே இருக்கிற பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் ஏதோ எழுத்தறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கோ இல்லை கையெழுத்து போடுற அளவுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பறிவு இல்லாது எழுத படிக்க தெரியாத பெண்கள் அப்படின்னா எத்தனை விழுக்காடு தெரியுங்களா?
2.93 விழுக்காடு, 3 விழுக்காடுக்கும் குறைவு தான். அது இன்னும் எதிர்காலத்தில் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அது அதிகரிச்சிடும். உயர்கல்விக்கு வரைக்கும் போயிடுவாங்க பெண்கள். ஆனால் இதே வட மாநிலத்தில் பீகார், யூபி, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேசில் வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 விழுக்காடு பெண்கள் படிக்காமல் இருக்காங்க. படிப்பறிவே கிடையாது, அவங்களுக்கு எழுத தெரியாது, எழுத்து கூட்டி படிக்க தெரியாத பெண்கள் 30 விழுக்காடு இருக்காங்க. ஆனால் நம்மளது 3 விழுக்காடுக்கும் குறைவாக தான் பெண்கள் வந்து இந்த மாதிரியான நிலையில் இருக்காங்க. அதுவும் பார்ட்டிஸ் தான், இப்போ இருக்க பெண்கள் கிடையாது. ஏன்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ படிங்க. 3 வருஷம் தான் படிக்கணும்னு ஏதாவது சட்டம் வச்சுருக்காரா? நீ 3 வருஷம் படி, 6 வருஷம் படி, 8 வருஷம் படி, யூஜி படி, பிஜி படி, பிஹெச்டி படி, பிஎட் படி, என்ன கோர்ஸ் வேணாலும் நீ படிக்கலாம். இன்ஜினியர் படிக்கிறியா, டாக்டர் படிக்கிறியா, என்ன கோர்ஸ் நீ படித்தேனாலும் அரசு பள்ளி மாணவிகளாக இருந்தால் மாதம் 1000 ரூபாய். சரி, எங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு, தங்கம் கொடுத்ததை நிறுத்திட்டு இவர் வந்து மாதம் வெறும் 1000 ரூபா கொடுக்குறாரு. இதை எப்படி நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். 1 லட்சம் பெண்கள் மட்டும்தான் அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறதுனால பயனடைந்தாங்க. ஆனால் இப்போது 2.25 லட்சம் மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ எது பெரிய திட்டம், எது நம்ம மக்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு திட்டம்? இதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இவங்க நம்ம படிங்க, காலையில் வந்து சிற்றுண்டி போட்டுறோம் படிங்க, மதியம் உணவு போட்டுறோம் படிங்க அப்படின்னா அவங்க எங்கே கை வைக்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் கை வைக்கிறாங்க. சிவில்ஸு நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு டிகிரி படித்து நிறுவனங்களில் போய் மட்டும் வேலைக்கு இருந்தால் பத்தாது, ஆட்சியாளராக அமர வேண்டும். அரசியல்வாதிகளில் ஒரு 5 வருஷம் வந்து ஆட்சியில் உட்காரலாம். ஆனால் ஆட்சியாளராக வாழ்நாள் முழுக்க அவங்க பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தலைவர் அவர்கள் சிவில்ஸ் அந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல திறமை வாய்ந்த 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1700 ரூபா தரார். ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணவங்களுக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தரார். ஏன் இதெல்லாம் தராரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 7 லட்சம் ஆண்டுக்கு 7 லட்சம் பேர் தேர்வு எழுதி அதில் 700 பேர் தான் வந்து ஐஏஎஸ் ஆவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம். அதில் இப்போது அது 14 விழுக்காடு தமிழ் சமூகத்து பிள்ளைகள் பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தயவுனால ஐபிஎஸ் ஒருத்தர் பாஸ் ஆனார்ல, அந்த மாதிரி அந்த அறகுறை எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைகள் மனம் உடைந்து பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஊக்குவிக்கும் வண்ணம் இவங்க தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நம்ம பிள்ளைகள் ஆட்சியாளராக அமர வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த பாஜக என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் படிப்பார், அப்புறம் வாழ்த்துக்கள் அப்படின்னு நல்லா அழுத்தம் கொடுப்பாரு. ஆனால் நம்ம நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியையும் நம் மாநிலத்துக்காக இவங்க ஒதுக்கக்கூடிய நிதியையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பட்ஜெட் ஒன்று வாசிச்சாங்களே, 0 பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்காக இங்கே தெற்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க. நம்மளுக்காக பேரிடர் காலத்துலேயும் எந்த நிதியும் தரல, பட்ஜெட்லேயும் நம்மளுக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் ஒதுக்கலை. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப வாய்க்கிழியும் ஒன்று பேசினாங்க. 15 எய்ம்ஸ் கட்டியிருக்கோம். எங்கெங்கே கட்டினீங்க? ஒரு செங்கலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? 12 கோடி தான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் எய்ம்ஸுன்னு ஒரு செங்கலுக்கு 12 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கங்க. அதுவும் வெறும் 12 கோடி, அதில் எந்த வேலையும் ஆரம்பிக்கல. ஆனால் வடநாட்டில் இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 1400 கோடி, வெஸ்ட் பெங்காலுக்கு 1300 கோடி, ஆந்திர பிரதேசுக்கு 1200 கோடி, ஜம்மு காஷ்மீருக்கு 1100 கோடி, உத்தரப்பிரதேஷ்க்கு 874 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ தமிழர்களை வஞ்சிக்கின்றதா இந்த பாஜக? ஆமா இல்லையா? நீங்கள் தான் தீர்மானிக்கணும். தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க காலடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான
தெளிவுரை தான் இது, பரப்புரை தான் இது. இதே மாதிரி தான் மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறதும். மெட்ரோ ரயில் திட்டம் இப்போ சென்னையில் அமுல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் நிதியினால தான். தமிழ்நாடு அரசு அவங்களுடைய முழு நிதியை போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசான இந்த ஒன்றிய பாஜக அரசு மகாராஷ்டிராவுக்கு 28,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கர்நாடகாவுக்கு 17,500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. டெல்லி டு உத்தரப்பிரதேஷ் 16,000 கோடி, டெல்லி டு உத்தரப்பிரதேஷ் ஹரியானா 13,000 கோடி, வெஸ்ட் பெங்காலுக்கு 13,000 கோடி, குஜராத்துக்கு 13,000 கோடி, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு 3,200 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் 5 டிஜிட்டில் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா 4 டிஜிட். பெருமாள் தோழர் சொல்கிற மாதிரி சமஸ்கிருதம்னா 3 டிஜிட்டு, நம்மளுனா 2 டிஜிட்டு. அப்போது இவர்களுக்கு தமிழ் மக்கள் மீது பாசம் இருக்கா? அப்போ அந்த பாசம் அப்படிங்கிறதெல்லாம் வெளி வேஷம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதா? பசும்போல் போர்த்திய புலி மாதிரி நம்மளைய தாக்குறதுக்கு முற்படுறதுக்கு தான் இந்த பாஜக தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் ஹிந்து பேப்பர் ஆகட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒயர் பேப்பர்லாம் ஆகட்டும், நம்மளுடைய தலைவரை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை தொடர்ந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த பரப்புரையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த சங்கிகள் எப்படி பாசிச பாஜகவுக்கு அடி வருடியாக மாறி அவங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வடநாட்டில் இருக்க மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு வெற்றி பெற்றுட்டு அவங்கள நடு ரோட்டில் எப்படி நாய் அடிக்கிற மாதிரி, மாட்டை அடிக்கிற மாதிரி, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட இப்போ கூட அந்த மாதிரியான செயல்லாம் இல்லை. ஆனால் மக்களை எவ்வளோ தாழ்த்தப்பட்ட மக்களாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், இந்துக்களை ஓடி வருங்கள், இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம், இந்து மதத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வெளியில் அனுப்பின பிறகு நாமெல்லாம் இந்துக்கள் கிடையாது. நாமெல்லாம் யார்? சூத்திர நாய்கள் என்று குறிப்பிடக்கூடிய காலகட்டம் வந்துடும். அப்போ நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோடு நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு 40க்கு 40 நாடும் நமதே 40ம் நமதே நாடாளுமன்ற தேர்தலில் நாம் திராவிட மாடல் ஆட்சியை வென்றெடுக்க உங்களுடைய அன்பான வாக்குகளை உதயசூரியனுக்கும் உதயசூரியன் கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.